ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி நம்ம குட்டீஸ்க்கு க்யூட்டான ஒரு காட்டன் ஃப்ராக் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் தனித்தனியாக போடணும். பேக் பேட்டர்ன் தனியாக, ஃப்ரண்ட் பேட்டர்ன் தனியாக. இப்போ ஃப்ரண்ட் பார்த்துட்ருக்கீங்க. ஆன் ஃபோல்ட்லேருந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஒரு லாங்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைனுக்கு அந்த சைடில் இருந்து கரெக்டான பேட்டர்னை வந்து லைன் பேட்டர்ன் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பேட்டர்ன் போட்டுக்கலாம். பேக்குக்கு பார்த்தீங்கன்னா அந்த லைன் மார்க் பண்ணதை விட்டுட்டு மீதி இருக்க பேட்டர்னை அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பேட்டர்ன் தனியாக, பேக் பேட்டர்ன் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கனால கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக் கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டோட நெக்கு. கரெக்டாக ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த 3 இன்ச்சு கிட்ட அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். இப்போ நெக்கும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த லைன் கிட்ட கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்லீவுக்கும் 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க பேட்டர்னை அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவோட ரா எட்ஜஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். மேலே எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம பாக்ஸ் ஃப்ளீட் எடுக்கிற மாதிரி மேலேயும் கீழே ரா எட்ஜுக்கிட்டேயும் அதே மாதிரி பாக்ஸ் ஃப்ளீட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் கிடைக்கும். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாக்ஸ் ஃப்ளீட் வந்து பிடிச்சிக்கலாம். கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் கிட்ட 2 அரைக்காத்தும் ஜாயிண்ட் ஆகணும். அந்த மாதிரி பாக்ஸ் ஃப்ளீட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்லைனையும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் பாக்ஸ் ஃப்ளீட் வந்து ஒரே ஒரு பாக்ஸ் ஃப்ளீட் வந்து பிடிக்கணும். நான் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடும் கரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். கரெக்டாக இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இப்போ சூப்பரான பேட்டர்ன் ஃப்ராக் ரெடி ஆயிடுச்சு. சென்டரில் ஃபேன்சி பட்டன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.